Welcome to Dr. Maitri's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் The Therapeutic Music in Detail என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். தெரப்பியூட்டிக் மியூசிக்னு வரும்பொழுது நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதாவது கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி. ஆனால் இந்த கான்சன்ட்ரேஷன் என்கின்ற வார்த்தை முதலெடுத்தோடனே கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், யூ ஷுட் ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் அட்டென்டிவ்னஸ் டெவலப் பண்ணிக்கணும். அட்டென்டிவ்னஸ் டெவலப் பண்ணிட்ட பிறகு அதில் நம்ம ஒரு லைக்கிங்ஸ், அதாவது ஒரு ஈடுபாடு வளர்த்துக்கணும். ஈடுபாடு வளர்த்துன உடனே எண்டு ப்ராடக்ட் தான் கான்சன்ட்ரேஷன். இந்த எண்டு ப்ராடக்டான கான்சன்ட்ரேஷன் நல்லபடியாக தொடர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி அந்த கையில் இருக்கக்கூடிய பாடங்களை படிக்க முடியும் என்று சொன்னால், அந்த படிக்கிற பாடங்கள்லாம் மெமரி, அதாவது நினைவில் கொள்ள முடியும். இந்த நினைவில் கொள்வதற்கு என்ன பண்ணணும், மூளையில் என்ன இருக்கணும், மூளையில் நம்ம படிக்கிற போகும்போது அந்த நியூரல் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அதில் முதல்ல நியூரல் சிப்பு, நியூரல் லூப்பு, நியூரல் நாட்டு, அப்புறம் சென்ட்ரல் டெண்டன்சி, அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர், அதுபோல் அதை நினைவில் பதித்து வச்சுக்கும். அந்த நினைவில் பதித்து வச்சுக்கும் போது முதல்ல நியூரல் லூப்பில் இருக்கிற விஷயம் அது நியூரல் நாட் போல் போட்டு வச்சுக்கும். நியூரல் நாட் என்னென்னு சொன்னால், ஒரே தலைப்பில் தொடர்புடைய செய்திகளை படிக்கும்பொழுது அது எல்லாத்தையும் ஒரே ஒரு நாட்டில் ஒரு சின்ன ஒரு முடிச்சு போல் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த நாட்டுன்றது எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு சின்ன ஒரு ரெட்டை நூலில் ஒரு படிப்பு போட்டால் எப்படி இருக்கும், அதுபோல் ஒரு சின்ன நாட் போட்டு வச்சுக்கும். அது நம்ம கையிலலாம் போடுறது இல்லை, நம்ம நினைவில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கு மூளையில் இருக்கிறது, அந்த நினைவில் அதை பதிச்சுக்கும். ஒரு நியூரல் நாட்டில் இருக்கும். நியூரல் நாட்டில் இருக்கும்போது ஈஸி ரிட்ரீவர். அப்புறம் நியூரல் நாட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபோல்டர், ஒரு லூப்புலேருந்து நாட் போட்டு அப்புறம் ஒரு சிப்பு போல் ஒன்று வச்சுக்கோம். அதுக்கப்புறம் சிப்பை தாண்டினோடனே அது ஒரு சென்ட்ரல் டெண்டன்சி, ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கும். அதாவது ஒன்று போல் தொடர்புடைய எல்லா செய்திகளும் அதில் போட்டுக்கும். இப்போ நம்ம மியூசிக் தெரப்பிக்காக பேசணும்னு வந்தால், இப்போ ஒரு காக்கலை நிஷாதம் இருக்குது, எங்கேயெல்லாம் பாடும், எப்படியெல்லாம் காது கேட்கும் அப்படின்னு சொன்னால், அந்த காக்கலை நிஷாதம் எப்படி இருக்குன்ற அந்த அறிவை ஒரு சிப்பில் வச்சுக்கிட்டுனா, அப்புறம் காக்கலை நிஷாதம் எப்படியெல்லாம் பாடினா எங்கே வரும்னு ஒரு ராகத்தில் இருக்கும் இல்லையா, இசை அறிவு பரிபூர்ணம் அதிக அளவில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் இல்லையா. அதனால் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த காக்கலை நிஷாதம் அதுபோல் ராகத்தெல்லாம் ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோம். இது ரொம்ப அதிசயமான விஷயம். இதில் எப்படி ஒரு விஸ்மயிக்கணும், அதாவது ஆச்சரியமாக அதை பார்க்கக்கூடியது எப்படின்னு கேட்டால், ஈஸ்வர சிருஷ்டியில் எப்படியெல்லாம் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் அந்த காக்கலை நிஷாதம் மட்டும் இல்லை, இதுபோல் கைசிக நிஷாதம், சதுஷ்டி தெய்வதம், அதுபோல் அதுக்கு தொடர்புடைய ராகங்கள், அதில் எப்படியெல்லாம் சின்ன சின்ன பிரயோகம் வருது, அதை எப்படி நம்ம நிறுத்தி வச்சுக்க முடியும், ஒரு தன்யாசினா எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டால், இது அத்தனை வலது பக்கத்து மூளையில் இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் லோப், அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் இருக்கே, ஏஸ்தட்டிக் சென்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது, அங்கே அது ஸ்டோர் பண்ணிக்கும். இதெல்லாம் தனியாக கைட்டியெல்லாம் பார்க்க முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட மூளை அது அதனோட எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை ஒரு வயசில் ஆரம்பிக்கும். ஆனால் தாயினுடைய கருவில் இருக்கும்போதே அது தொடங்கும் தான். ஆனால் தாயில் இருக்கிற கருவிலே தொடங்கினா கூட அதில் அப்போல்லாம் நியூரல் நெட்வொர்க் ரொம்ப ஸ்கெலிட்டனாக, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக, ஒரு லிக்விட் ஜூஸ் போல் இருக்கும். ஆனால் அது பிறந்த பிறகு ஒரு 2 வயசுக்குள்ளே அந்த நெட்வொர்க்கெல்லாம் ஒன்றோட ஒன்று துளியாக என்ன பண்ணோம், பில்டப் பண்ணிக்கும். அது பண்ணிவிட்டு அந்த நெட்வொர்க் கெட் ஸ்ட்ரெங்தன்டு. அதுக்கப்புறம் தான் அதில் என்ன எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். முதல்ல ஒரு டெம்பரரியாக, டெண்டராக, ஸ்கெலிட்டனாக ஸ்டோர் பண்ணிடுறத அப்புறம் அந்த ஸ்டோரிங் எல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கும். இதெல்லாம் சிறு குழந்தைக்கு நடக்கிற விஷயம். ஆனால் அதிலேருந்து உடைய மூச்சு கடைசியாக நிற்க வரைக்கிறோம். அதாவது 300 பில்லியன் தடவை நம்ம அந்த ஹிருதயம் ஒருத்தருக்கும் மூச்சு விடும். அந்த கெப்பாசிட்டியில் தான் ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்கும். அது ஒரு நாள் 1 மணி நேரம் கூட அது நிறுத்தாது. 1 மணி நேரம் இல்லை, 1 செகண்ட் கூட நிறுத்தாது. ஹிருதயத்தில் தாயின் கருவில் இருக்கும்பொழுதே ஒரு 3 மாதம் 30 நாள்லேருந்து அதுக்கு ஹார்ட் பீட் இருக்கும். அப்போல்லாம் மொல்லமாக அடிக்கும். வெளியில் கொஞ்சம் இப்போ 6 மாதம் ஆனோடனே 170 180 இருக்கும். வெளியில் வந்த பிறகு கூட அப்படி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி அது நார்மாலிட்டிக்கு வரும்பொழுது ஒரு 25 நாள் குழந்தை, 30 நாள் பேபி அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து அது அவங்களோட அந்த குழந்தைக்கு கடைசி மூச்சு, இறுதி மூச்சு வரைக்கும் அதை பார்த்துட்டு இருந்தால் ஒரு 300 பில்லியன் டைம்ஸ் அந்த ஹிருதயம் பீட் பண்ணும். லப்டப்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அது அந்த நிற்காது செய்யக்கூடிய அந்த மெக்கானிக்ஸ் இருக்கே, அது அந்த ஈஸ்வர சிருஷ்டி ஒரு நிமிஷம் நின்று வச்சு பார்த்தா அது ரொம்ப சிறப்பானது. அப்படின்னா அதுபோல் நேரத்தில் அந்த ஹிருதய துடிப்பு மாறாமல் இருப்பதற்கும் இசை பயனுள்ளதாக அமையும். சில ரகங்களை வாசித்து நம்ம கேட்கும்பொழுது அது அப்படியே மனசில் இருக்கிற அந்த ரிதம் இருக்கே, அந்த ரிதம் மாறாத அது வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யும், துணை புரியும். இது ரெண்டுமே நடக்கும். அதனால் இசை ஒரு சரியான பயனளிப்பதாக அமையும்
சிறப்பான மருந்தாகவும் ஊக்கியாகவும் அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் விவரமாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.